இட்லிக்கு, தோசைக்கு ஒரு சூப்பரான ஒரு சட்னி, இன்ஸ்டன்ட் சட்னி. அதாவது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், அதே சமயம் ரொம்ப சீக்கிரமாக உடனே அரைக்க முடிகிற ஒரு சட்னி இன்றைக்கி சொல்கிறேன். ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும் இந்த சட்னி. அதை வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இது மாதிரி பூண்டு தோல் கூட உரிக்க வேண்டாம், அப்படியே நம்ம வந்து இது பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா குத்தி எடுத்துக்கணும். இது வந்து மிக்ஸி ஜார்லலாம் போட்டு அரைக்கக்கூடாது, அரைச்சோம்னா அந்த டேஸ்ட் வராது. ஸோ இந்த மாதிரி குத்தி எடுத்துக்கோங்க. சும்மா ஒரு நிமிஷம் தான் ஆகும் இது குத்து எடுக்கிறதுக்கு. பார்த்தீங்களா, அவ்வளோதான். ரொம்ப வந்து நைஸாக அரைக்க வேண்டாம், ஜஸ்ட் இந்த மாதிரி குத்தினாலே வந்து போதும். பூண்டு வாசம் ஒரு சிலருக்குலாம் ரொம்ப பிடிக்கும், அவங்களுக்குலாம் வந்து அந்த சட்னி ரொம்ப ரொம்ப இஷ்டமாக சாப்பிடுவாங்க. ஸோ இப்போ வந்து நல்லா மசிச்சாச்சு. ரொம்ப பெரிய ஏதாவது இந்த மாதிரி தோல் இருக்கிறத வேணால் நம்ம எடுத்துடலாம். அதாவது நம்ம வந்து சின்ன சின்ன பல் பூண்டு இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி பூண்டு யூஸ் பண்ணிட்டோம்னா இன்னும் நல்லாயிருக்கும். நம்ம எதையுமே வேஸ்ட் பண்ண தேவையில்லை. பெரிய பூண்டை உரிச்சிட்டு இந்த சின்ன சின்னதாக பூண்டு இருக்கும் இல்லையா, அதை கூட நம்ம இந்த சட்னிக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது வந்து நல்லா இதை வந்து நல்லா இது பண்ணியாச்சு. ஸோ இப்போ என்ன, ஸோ தாளிக்கிறதுக்கு நம்ம பூண்டு வந்து எவ்வளோ எடுத்தோமோ அதே அளவுக்கு இதில் வந்து நல்லெண்ணெய் போட்டுக்கணும். நல்லெண்ணெய் வந்து ஒரு 2-3 ஸ்பூன் போட்டிருக்கேன். ஸோ பூண்டு எந்த அளவுக்கு எடுத்துருக்கோமோ அந்த அளவுக்கு ஈக்குவலாக நம்ம வந்து அதில் மிதக்கணும் பூண்டு. ஸோ அப்போ வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ பூண்டு நல்லா வந்து மேஷ் பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து எண்ணெய் காஞ்சிருக்கும். இப்போ கடுகு போட்டாச்சு, உளுத்தம்பருப்பு, இது நான் கண்டிப்பாக வந்து நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணணும். நல்லெண்ணெய் யூஸ் பண்ணால் தான் அந்த பூண்டு சட்னிக்கு வந்து டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இது நல்லா நல்லா பொரியிற டைமில் நம்ம கொஞ்சோண்டு பெருங்காயமும் போட்டுக்கலாம். போட்டுட்டு கருவேப்பிலை போட்டுக்கலாம். நல்லா பொரியிற சத்தம் நம்ம நின்னதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா, அதை எடுத்து அப்படியே நம்ம இது பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை பச்சையாக போட்டுருணும். பார்த்தீங்களா,